இந்த விழாவின் கதாநாயகர்கள் மற்றும் கதாநாயகிகள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். இன்று விழாவின் கதாநாயகியாக திகழக்கூடிய ஒருவரின் கதை. நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இரண்டாவது மகளாக பிறந்தார். குணத்தில் ரொம்ப சுட்டி, ஆனால் படிப்பிலோ கெட்டிக்காரி. 3ஆம் வகுப்பு படிக்கும் போதேதான் ஒரு ஆசிரியராக மட்டுமல்ல, சிறந்த ஆக வேண்டும் என்ற உறுதியை எடுத்தார். பள்ளி புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கி படிக்கும் காலகட்டம் அது. ஆனால் அவரது வீட்டில் படிக்கக்கூட புத்தகம் வாங்கித்தர இயலாத நிலை. பக்கத்து வீட்டில் தன்னுடைய பள்ளி தோழி உமையாளிடம் எனக்கு உன்னுடைய புத்தகங்களை எனக்கு கொடுத்து உதவுவாயா என்று வினவினார். அதற்கு அந்த தோழி, உதவுகிறேன், ஆனால் நான் படிக்கும்போது மட்டும்தான் நீ படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நான் ஒரு பக்கத்தை படித்து முடிப்பதற்குள் நீயும் படித்து முடிக்க வேண்டும் என்று கூறினார். வேறு வழியில்லை, புத்தகம் கிடைப்பதே பெரிது என்று நினைத்து படிக்க ஆரம்பித்தார். இவ்வளவு கஷ்டங்களிலும் முதலிடத்தை விட்டு கொடுக்கவில்லை. குடும்பத்தின் வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே தங்கள் தெருவில் உள்ள சிறிய வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்தார். டியூஷன் மட்டுமில்லாமல் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் மாதம் ஒரு முறை கலை நிகழ்ச்சிகளும் நடத்துவார். ஒவ்வொரு வருடமும் வகுப்பின் முதல் மாணவியாக திகழ்ந்ததால் 10ஆம் வகுப்பு வரையிலும் பள்ளி தலைமை மாணவி பொறுப்பு வகித்தார். 10ஆம் வகுப்பிலும் பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியாக திகழ்ந்தார். பேராவூரணியில் 10ஆம் வகுப்பிற்கு பிறகு கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாக வேண்டும். ஆனால் அவருடைய தந்தையோ கோ எஜுகேஷன் பள்ளியில் படிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. நீ படித்த படிப்பு எல்லாம் போதும், ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் செய்து தருகிறேன் என்று கூறினார். தலையில் பேரிடி வந்து விழுந்தது. 3 நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் அடம்பிடித்து பள்ளிகள் சேர்ந்தார். கோ எஜுகேஷன் பள்ளியில் அல்ல, பரமக்குடி இளையான்குடிக்கு அருகில் உள்ள சாலை கிராமத்தில் உள்ள பள்ளியில் தன் மாமா வீட்டில் தங்கி சேர்ந்தார். அங்கேயும் முதலிடம். ஆனால் 12ஆம் வகுப்பின் போது தன்னுடைய மாமா அவருடைய அம்மாவிடம், உன் மகளை என் வீட்டில் வைத்து படிக்க வைக்க இயலாது, வேற இடம் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார். சாலை கிராமத்துக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்தான் பரத்தவயல். அங்கே தன் அம்மாச்சியிடமிருந்து தங்கி அதே பள்ளியில் படிக்க ஆரம்பித்தார். ஆனால் அம்மாச்சி உடல்நிலையற்றவர் என்பதால் அவருக்கு அனைத்து பணிவிடைகளும் செய்து வைத்துவிட்டு தினமும் காலையில் 10 கிலோமீட்டர், மாலையில் 10 கிலோமீட்டர் என பள்ளிக்கு வந்து 12ஆம் வகுப்பை முடித்தார். வேலை பளு மற்றும் அதிக தூரம் நடந்ததால் சரியாக படிக்க இயலவில்லை. இருந்தும் 12ஆம் வகுப்பிலும் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றார். தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே கண்ட கனவினை நிறைவேற்ற திருச்சியில் ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். அங்கு படிப்பதற்காக 5 மாணவிகள் சேர்ந்து திருச்சியில் ஒரு வீடு எடுத்து தங்கினார்கள். 2 வருடங்கள் ஆசிரியர் பயிற்சி பள்ளி படிப்பு முடிந்தது. இறுதித் தேர்வு எழுதுவதற்காக தேர்வு நடக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கு தலையில் பேரிடி வந்து விழுந்தது. தங்களுடைய ஹால் டிக்கெட்டை தரும்படி கேட்டபொழுது, நீங்கள் படித்தது அரசு அனுமதி இல்லாத ஆசிரியர் பயிற்சி பள்ளி, எனவே நீங்கள் படித்தது செல்லாது, இறுதித் தேர்வு எழுத முடியாது என்று வெளியே அனுப்பிவிட்டார்கள். உடனே தன்னுடைய தோழிகளுடன் காவிரி ஆற்றின் பாலத்திலிருந்து குதித்து இறந்து விடுவோம் என்று முடிவு எடுத்து ஆற்றுப்பாடத்திற்கு சென்றார்கள். இறந்து போவதற்கும் ஒரு சோதனை. அங்கு பார்த்தால் காவிரி ஆற்றில் தண்ணீரே இல்லை, வெறும் மணல் மட்டும்தான் இருந்தது. இதில் குதித்தால் இறந்து போக முடியாது, கை கால்கள் தான் உடைந்து போகும். இதனால் வீட்டிற்கு தான் இன்னும் பாரம் என்று நினைத்து மனது மாறி ஊருக்கு திரும்பினார். மறுபடியும் அரசு அனுமதி பெற்ற ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு விண்ணப்பம் போட்டார். அங்கு இன்டர்வியூக்கு வர சொன்னார்கள். அங்கே இன்டர்வியூ எடுத்தவர் அவர் பேராவூர் அணியில் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர். இவரை அடையாளம் கண்டு, உன்னை இந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர உதவி செய்கிறேன் என்று கூறியவுடன் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதிலும் ஒரு முட்டுக்கட்டை 500 ரூபாய் கல்வி கட்டணம். அதை செலுத்துவதற்கு அவருக்கு வசதி இல்லை. தன்னுடைய அம்மாவின் கையில் இருந்த மோதிரத்தை 200 ரூபாய்க்கு அடமானம் வைத்து கல்வி கட்டணம் கட்டினார். இவர் படும் அவதியை கண்ட ஆசிரியர் பயிற்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர், அதாவது தன்னுடைய பள்ளியின் பழைய தலைமை ஆசிரியர், மீதி 300 ரூபாயை நான் கொடுத்து உதவி செய்கிறேன் என்று கூறியவுடன் அவருக்கு மனதிலோ பெரிய மகிழ்ச்சி. அந்த 2 ஆண்டுகளும் ஆபீஸ் ரூமில் இருந்து ஏதோ ஒன்றுக்கு அழைத்தால் நம்முடைய கல்வி கட்டணத்தை தான் திரும்ப கேட்டு அழைக்கிறார்களோ என்று பயந்து கொண்டே அலுவலகத்திற்கு போவார். நல்லபடியா ஆசிரியர் பள்ளி பயிற்சி இறுதித் தேர்வு எழுதி முதலிடம் பெற்றார். படித்து வெகு நாட்களாகியும் அரசு ஆசிரியர் பணியில் சேர முடியவில்லை. நமக்கு மட்டும் வேலை கிடைக்கவில்லையே என்ற விரக்தியில் இருந்தபோது மாவட்ட கல்வி அலுவலகத்தில் கிளார்க்காக பணிபுரிந்த வீரமணி அவர்களின் உதவியால் லீவ் போஸ்டாக 1 மாத காலம் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்தார். அரசு பணி கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்த போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்
பேராவூரணைக்கு ஒரு கூட்டத்திற்காக வந்திருந்தார். அப்பொழுது தன்னுடைய குடும்பத்தின் நிலையையும் தன்னுடைய நிலையையும் மனுவாக எழுதி கூட்ட நெரிசலில் ஏறிச் சென்று கலைஞர் அவர்களிடம் கொடுத்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி நடந்த சமயம். மனு கொடுத்து 10 நாட்களிலேயே ஆளுநர் கோட்டையிலிருந்து பதில் கடிதம் வந்தது. 1990 ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் இடையாத்தி என்ற கிராமத்தில் இடைநிலை ஆசிரியர் பணியும் கிடைத்தது. அதிலும் இடியாத்தி ஊரிலிருந்து பள்ளிக்கு 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும். தன்னுடைய அம்மாவை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய சமயத்தில் தன்னுடைய முதல் சம்பளத்தையே தன் அம்மாவின் மருத்துவ செலவிற்கு தரும்படி கடவுள் செய்துவிட்டார். சிறிது நாட்களில் அம்மாவையும் இழந்தார். தன்னுடைய திருமணத்திற்கு தானே நகைகள் செய்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு இடையாத்தியிலிருந்து டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு வீர சோழன் மேற்கில் இடைநிலை ஆசிரியராக சேர்ந்தார். அங்கு அவருடைய தலைமை ஆசிரியர் குருபானத மன்னத்தாய் அவர்கள்தான் என்னுடைய அம்மாவிற்கு இன்னொரு தாய். அங்கு வெறும் 15 பிள்ளைகளை வைத்து 57 கலை நிகழ்ச்சிகளை ஆண்டு விழாவில் நடத்தினார். அங்கிருந்து பணிமாறுதல் பெற்று நரிக்குடி தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக சேர்ந்தார். அங்கு அவருடைய தலைமை ஆசிரியர் எம்.எஸ். மணி அவரிடம் இருந்து அலுவலக பணி ஒவ்வொன்றையும் கற்றுத் தேர்ந்தார். மேற்படிப்பு படித்து ஆணை குளத்திற்கு அருகே உள்ள தாமோதரபுரத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணி உயர்வு பெற்றார். அங்கே உள்ள மாணவர்களையும் ஊக்குவித்து மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்தார். மேற்படிப்பு படித்து 2010 ஆண்டு சேதுராயனேந்தல் நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். தான் பள்ளியில் சேர்ந்த அதே ஆண்டே ரஞ்சித் என்ற மாணவனுக்கு தகுந்த பயிற்சி அளித்து அறிவியல் புத்தாக்க விருது போட்டிக்கு சென்னை வேல் டெக் கல்லூரிக்கு அழைத்துச் சென்றார். சேதுராயனேந்தல் என்ற ஊரின் பெயர் இதன் மூலம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து ஜெகதீஷ் என்ற மாணவனை அந்த மாநில அளவிலான சென்னையில் நடைபெற்ற போட்டிக்கு அழைத்துச் சென்றார். கலைத்திருவிழா ஆரம்பித்த ஆண்டிலிருந்து தன்னுடைய மாணவ மாணவிகளை ஊக்குவித்து ஒன்றிய அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில் வெற்றி பெறச் செய்து மாநில அளவிலான போட்டிக்கு அழைத்துச் சென்றார். நரிக்குடி உயர்நிலைப் பள்ளியில் மேற்படிப்பு படிக்கப் போகும் சேதுராயனேந்தல் பிள்ளைகளை, நீ சேதுராயனேந்தலா, நீ கண்டிப்பா படிக்க மாட்ட, சேட்டை பண்ணுவ அப்படின்னு சேர்த்துக்கவே யோசிப்பாங்களாம். ஆனா இப்ப வரைக்குமே நீ சேதுராயனேந்தல் மாணவியா, அப்போ நீ பழக்க வழக்கங்கள்ல படிப்புல நல்லாதான் இருப்பேன்னு கேட்டு சேர்த்துக்கிறாங்க. இந்த பெருமைக்கு காரணம் இவரே. கலை திருவிழாவுக்கு பாட்டு எடுத்து மாணவிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற வரை வீட்டில தூங்கவே மாட்டாங்க. அச்சச்சோ, நம்ம சர்டிபிகேட்ல வயசு 2 வருஷங்கள் கூட போட்டுட்டாங்களே, நாம அப்போ ரிட்டையர்ட் ஆக போறோமான்னு வருத்தத்திலேயே இருந்தாங்க. அப்போதுதான் நம்ம தமிழக அரசிடமிருந்து அரசு ஓய்வு வயது 60ன்னு அரசாணை வந்துச்சு. யாருக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ கூட 2 வருடங்கள் வேலை பார்ப்பேன்னு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எந்த காலகட்டத்திலையுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்தை விட்டு, ஒவ்வொரு மக்களை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை நியதி. இதை வச்சே யாரென்று கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே, அதுதான் நம்ம ஜோதி டீச்சர். அவங்களோட பிள்ளைங்க அவங்க ஸ்கூல்ல லீவு போட்டா தனக்கு முடியலன்னு சும்மா பொய் சொன்னா கூட உண்மை எதுவோ அதை மட்டும் பேசுங்க. விளையாட்டுக்கு கூட இதுவரை பொய் சொன்னது கிடையாது. இப்படிப்பட்ட அம்மாவை எங்களுக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல என்னைக்குமே நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நிறைந்த ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.